37ஆம் நாள் காலை 8 மணி. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால மைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. பறக்கும் பாரு. குட் மார்னிங் பிக் பாஸ். காலை 10:10. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு குக்கிங் ஓகே தான். உங்களுக்கு குக்கிங் ஓகேவா? ஆனா சபரி ஒரு சின்ன சஜஷன், டீம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க. நான் அடிக்கடி மாத்தல, நான் ஓகேவான்னு கேட்காத, அவங்க நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. இது என்னோட சந்தோஷத்தை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இது ஒண்ணே ஒன்று ரிக்வெஸ்ட், வீட்டோட தலை நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எங்களுடைய நன்றி. தேங்க் யூ. ஆமா, நீங்க மாறேன்னு சொன்னா நான் மாறேன்னு சொல்லுமா? கேள்வி கேக்குறவங்க யாருக்குமே இங்க இது நன்றி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல வரேன், ஆல்ரெடி கிச்சன் டீம்ல 4 பேர் இருக்காங்க. இப்ப இருக்கிற எல்லாருமே கிச்சனுக்கு வரம்ன்றாங்க. ரம்யா நீங்க வேற டிபார்ட்மெண்ட் போட்டுருந்தீங்க. ஹெல்ப்பர் 4 ஹெல்ப்பர் இருக்காங்க. நம்மளுக்கு போன தடவை வந்தப்ப ஆள் இல்ல, இந்த தடவை 4 ஹெல்ப்பர் சும்மா இருக்காங்க. ஒவ்வொரு 4 டீம் இருக்கு. சோ ஒவ்வொரு டீம்லயும் ஒரு ஹெல்ப்பர் கிச்சனுக்கு வந்தவங்களே போடாத சபரி, அது ஒரே ஆளு ஒரே கமர்தன். இப்ப திருப்பி நான் அதனால தான் கால சுபிக்ஷாவையும் கேட்டேன், இங்கேயும் கேட்டேன். அதனால தான் இப்ப யாரு இவங்களே 4 பேர் போட்டுறாங்க. இல்ல நான் அதை காக்கிறேன். இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேக்குறேன். ஒரே ஆளு கிச்சன்ல இருக்கப்ப அது ஒரு மாதிரி இருக்கும்ல. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முதல்ல இது வேணும். அதனால தான் உங்களுக்கு விருப்பத்தை கேட்டு தான் நான் கேட்டுக்கிறேன். வெரி சிம்பிள். இருக்கிற நிறைய சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4 பேர் இருக்கீங்க ஆல்ரெடி. இப்ப ரம்யா கிச்சன்ல இருந்துருச்சு. வேற டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தருக்கும் கிச்சன் ஆள் இல்ல, அவ ஹெல்ப்பர் போட்டிருக்காங்க. ஹெல்ப்பர் அவங்க கிச்சன் டீம்னா இவங்க 4 பேர் தான். ஓகே, உங்களுக்கு கொடுத்த இது ஓகே, எனக்கு ஓகே தான். காலை 10:20. இருக்கிற எல்லாருமே கிச்சனை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. கத்துக்கிறது நான் தான் சொல்றேன். உள்ள சர்வ் பண்றது எனக்கு தான். இது என்னதுதான்? அப்ப இது நீங்க யார சொல்றீங்க தெரியுது. நீங்க நோட் பண்ணுங்க. சாப்பாடு முடியும் சாப்பிடுறது ஒரே ஆளு ஒரே இடத்துல சொல்றது கண்டிப்பா. இது எந்த குளிக்க போறியா? இது எந்த இல்ல. அந்த ஆட்களை மாத்தி மாத்தி விடு சபரி. இப்ப நான் இந்த வட்டம் வெசல் சொன்னா அடுத்த வட்டம் மாத்தி விட்டா அடுத்தது வேற எதுவும் போயிட போறேன். சாப்பிடுங்க. வெசல் வாஷிங் இல்ல பாரு, ஒரே இடத்துல ஒரே ஆளு எல்லாத்தையுமே டார்கெட் பண்ண நினைச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் எனஃப். கிச்சன் ஹெல்ப்பர் பட் அதை தாண்டி வேற ஒர்க் என்டர்டெயின்மெண்ட். திவ்யா என்டர்டெயின்மெண்ட் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அங்க அது கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சொல்லுங்க. இன்னைக்கு 4 பேர் இருக்காங்களா, அந்த 4 பேருக்கு என்ன நான் சொல்லிடுறேன். கைது சொல்லிடுங்க காலையில. ஏன்னா எல்லாம் வந்து என்ன கேட்கும்போது நான் சொல்றேன் பதில். அமிர்தனே இருக்காது சொல்றாங்க. அதான் நான் சொன்னேன். நிறைய இத்தனை பேரா நீங்க எனக்கு கரெக்ட்டா இவங்க தான் ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு போட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? நன்றி. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். இது கெமி. நீ என்ன தெரியுமா? கணக்கு 9 கேட்டாங்க. ரம்யா இங்க எல்லாரும் கேக்குறாங்க. சாரி நான் சொல்லிடுறேன். யாராச்சும் கேட்கணும்னா என்கிட்டயே கேட்கலாமே, ஏன் யாருக்கும் வாய் இல்லையா? கேட்கறவங்களுக்கு இல்ல அது இல்ல நான் சொல்றேன். கேட்கறவங்க கனிக்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, என்கிட்டயே நேரா கேட்கலாமே. எல்லார்கிட்டயும் நான் நல்லா தானே பேசுறேன். சாப்பிடலாம். காலை 11:25. கிச்சன்ல நிக்கிறான்னு கேட்டியா? கேட்கல. 1 2 3 4 யார் கேட்டாங்கன்னு தெரியும். யாரு? பாருவா? நாங்க சொல்லலாமா? சொல்லு. பாரு என்கிட்ட இருக்கும்போது திவாகர் கேட்டாங்க. ரம்யா வந்து இப்படி எல்லாத்துலயும் வந்து அவங்க தேவையில்லாம உள்ள வந்து பண்ற மாதிரி இருக்குன்னு திவாகர் சொன்னாங்க. ஓகேவா? அது ஒருத்தங்க தான் எனக்கு தெரிஞ்சு திவாகர் நான் கேட்கலடி. உங்களோட இருக்கு. அப்ப திவாகர் தான் கேட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே. எல்லாரும் எதுக்கு சொன்னாங்க? நான் எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன் முன்னாடி திவாகர் கேட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், 4 பேரை இதுக்கு போடணும்னு அவசியமே இல்ல. வெசல் வாஷிங் 2 பேர் போதுமா? பாவம் அண்ணா கஷ்டம். இல்ல நான் என்ன சொன்னேன்னா, நான் கேட்டது இப்படி. இப்ப நான் இப்படி கெமியா பார்த்தேன்னா நான் என்ன கேட்டேன்னா,
ரம்யா வந்து ஹெல்ப்பர்னு சொன்ன அப்புறமா கூட ஒரு ஓரமா ரம்யா நீங்க ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்டாங்கல்ல, கெமியா ஹெல்ப்பர்னு சொல்லவே இல்லை. இப்ப கெமி பண்றல கெமியா யாரும் கேட்கலையான்னு கேக்குறேன். கெமி வந்து அந்த 4 பேர்ல ஒன் ஆஃப் த ஒரு பர்சன். அவ யார்? இப்ப நீ கூட எங்க வேணா போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவ போய் ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குவெஸ்சன் பண்ணாலும் இட்ஸ் லைக் அன்வேலிடான ஒரு பாயிண்ட் இன்வேலிட் இருக்கிற ஒரு பாயிண்ட். மதியம் 1:45. 1 2 3 புளியா மரத்துல வச்ச லாரி வரைக்கும் வேற மாத்திர பா. ரெடி 1 2 3 அப்படியே விட்டுறா. அம்மா என்றழைக்காத நாக்கு மட்டும் ஆடுது. நாக்கு மாறிடுச்சு. இப்ப திருப்பி நிம்மதியா இருக்கலாம் சார். கொண்டாரு சார். இந்த வீட்டோட நிம்மதி எங்க இருக்கு மக்களே? இந்த வீட்டோட நிம்மதியே இந்த ஒரு வாயில தான் நிம்மதியா இருக்கு. மதியம் 1:55. சீரியஸா டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். ஊட வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். புரியுதா? நாங்க 2 டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு எதுவா இருக்கா? வெற்றியோட பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம பொறுத்து பேசுற அப்ப கேட்க விட்டுதானே அறிவு இருக்குல்ல. 60 டாஸ்க் பண்ணனால விட்டுருந்தேன். 60 பேசுற இன்னொரு பேசுறேன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். புரியுதா? நீ எல்லாம் ஒரு ஆள் கிடையாது. அவ்வளவுதான் மரியாதை. புரியுதா? நேத்துல இருந்து நிறைய நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப அப்ப கேட்க வேண்டியதானே. அப்ப விளையாட்டா பாரு. விளையாட்டு உனக்கு சொல்லி குத்து பண்றியா? விளையாட்டா பாரு. திருப்பி பேச மாட்டேன். விளையாட்டா பாரு. ஊரே சின்ன வார்த்தையில விடுறேன். அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு ஈக்குவலா நான் இறங்கி பேசக்கூடாது. ஒரு ஆள் கிடையாது. புரியுதா? இன்னொரு பேசுறா அவனுக்கு மரியாதை இருக்காது. அவனுக்கு அவ்வளவு மரியாதை. 2 பேருக்கு பேச விருப்பம்னா பேசிக்காதீங்க. விட்டுருங்க. பேச மாட்டேன். நீ தானே என்ன கேட்ட பேச மாட்டேன்னு கேட்டீங்க. அவர் கேட்ட ஏன் சார் வினோத் சார் என்ன பேச மாட்டீங்க? வாங்க சார் கொல்ல என்ன கேட்டா உடனே. மதியம் 2:10. நேத்து நீங்க சொன்னீங்க எனக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல நீ ஹெல்ப்பரா இருன்னு சொன்னீங்க. நேத்துல இருந்து நான் கேஸ் கிட்ட போகல. இந்த அக்காவை கேட்டு கனியை கேட்டு ஹெல்பிங் வேலை மட்டும்தான். டீ போடுறது, சர்வ் பண்றது, அது மட்டும்தான் பண்றேன். யாரை வேணா நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. நான் நேத்து சமைக்கல தானே வந்து. நான் சமைக்கல. நான் ஹெல்ப்பர் வேலை மட்டும்தான் பண்ணேன். அது நீங்க சொல்லிதான் நான் இருடா. அதுவும் நீங்க சொல்லிதான் நான் போனேன். ஓகேவா? நேத்து நீங்க சொன்னீங்க, நான் போனேன். இன்னைக்கு காலையில நான் சர்வ் பண்ணும்போது எனக்கு கனி சொன்னாங்க, ரம்யா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, எல்லாரும் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கேட்ட பர்சன் யாருன்னு தெரியணும். சரி, நான் சொல்றேன். என்கிட்ட திவாகர் ஒண்ணு கேட்டாரு, ஏன் வந்து ரம்யா அங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. இல்ல நான் தான் ஹெல்ப்பரா போட்டிருக்கேன், மாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தவங்க அவரோட சஜஷன் என்னவா இருந்ததுன்னா, ஒருத்தரே மாறி அதுல இருந்தா நல்லா இருக்காது. அப்படி பார்த்தா அமித் இருந்தாங்க, சாண்ட்ரா யாரு கேட்டாங்கன்னு சொன்னீங்க, என்ன கேட்டாங்கன்னு அவங்களை வச்சுட்டு தான் நான் சொல்றேன். அவரோட கன்சர்ன் அவர் அதானே கேட்டீங்க காலையில. ஒருத்தரே ஒரே ஆளு. அப்ப இவங்க என்ன வேற ஆளா? அடுத்தவங்களுக்காக என்னால மாற முடியாது. தலையா கேக்குறேன். எல்லாரும் இதுல மாத்தி நான் சொல்றேன். நீங்க மாத்தும் போது நேத்து 4 பேர் அப்படி உட்கார வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன் இப்ப கெமியா கிளீனிங் போன்னு சொன்னா நீ போறேன்னு சொன்னேன், என்னால கை முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க அப்படி எனக்கு அது அசிங்கமா இருக்கு சபரி. எனக்கு அது அசிங்கமா இருக்கு. நீங்க 4 பேர் உட்கார வைப்பீங்களா? ஒரு டீமுக்கு ஹெல்ப்பர்னு போடுவீங்களா? திருப்பி ஒரு டீமுக்கு ரம்யா வந்தா ஓகேனா அவங்க வேணான்னு சொல்லுவாங்களா? அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்ப 4 பேர் நீங்க அப்படியே ஹெல்ப்பரா நீங்க என்ன போடாதீங்க. நீங்க எப்படி என்ன ஹெல்ப்பரா போடுறீங்க? அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் சொன்னேன் நேத்து நீங்க தன்னிச்சையா முடி பண்ணுவேன். நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ஹெல்ப்பர்ல இருக்க விருப்பம் இல்ல. சபரி ஹெல்ப்பரா இருக்க விருப்பம் இல்ல நீங்க நேத்து சொல்லவே கிடையாது. எனக்கு அந்த டீம்ல போற விருப்பம் தான் சொல்றீங்க. நான் ஹெல்ப்பரா இருக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. டீம்ல ஹெல்ப்பரா போட்டது ஏன் தப்புன்னு நினைச்சீங்கன்னா, ஹெல்ப்பர்ங்கற வார்த்தை யூஸ் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா ஐ அம் சாரி. சரி கனி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். திவாகர் தான் கேட்டாங்கன்னா நீங்க திவாகர் தான் கேட்டாங்கன்னு சொல்லிருக்கலாமே. எல்லாரும் எதுக்கு சொன்னீங்க? அந்த இடத்துல அப்படி அட்ரஸ் பண்ண இல்ல, அது தப்பு கனி. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? திவாகர் சொல்லுங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. எல்லாரும் சொல்லாதீங்க. நான் எல்லாரையும் பர்சனலா கேட்டேன். எல்லாரும் நான் சொல்லலன்னு சொல்றாங்க. that was my bad. sorry. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இங்க யாருக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி ஏதாவது சொல்லணும்னா என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து என் கிட்ட பேசுங்க.
யாரா இருந்தாலும் சரி, நான் தப்பா பேசினா நீங்க தப்பா பேசுங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்களும் எனக்கு ரிட்டர்ன் மரியாதை கொடுங்க. நான் என்ன பண்றேனோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க. நான் இங்க யாரையும் பண்ணாதீங்க கேட்காதீங்கன்னு சொல்லல. எதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி வரீங்க? டைரக்டா வாங்க ரம்யா கிட்ட. எனக்கு திவாகர் பண்றது தப்புனா திவாகர் கிட்ட நான் டைரக்டா சொல்றேன்ல. உனக்கு இருந்துச்சா ஏன் ரம்யா நீ இங்க நிக்கிற, நீ இந்த டிபார்ட்மெண்டா, நீ என்ன கேள்வி, நீ கனி கிட்ட, கனி ஏன் ரம்யா இங்க நிக்கிறாங்கன்னு கனி கிட்ட ஏன் போற? கனி ஒண்ணு என்ன அங்க நிக்க சொல்லலையே, தலை சொன்னதால தானே நான் நின்னேன். என்ன கேளுங்க. சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் கிச்சனே போகல. சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கை தூக்குங்க. ஒவ்வொரு இதா வந்துடுறேன். பார்வதி, சுபிக்ஷா. பார்வதி எதுக்கு போறீங்க? ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்வதி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏய் கண்ணுல நான் கண்ணாடி போட்டேன்னா இங்க பாரு, டாக்டர் வந்து ரொம்ப ரிஸ்கியான அக்ரெசிவான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. நெருப்பு வச்சிட்டு பண்றதா ரிஸ்கி, பாத்ரூம் ரிஸ்கி கிடையாது. குக்கிங் பண்ண போறாங்க. நெருப்பு இங்க பாரு, நீ ஆசிட்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ளோர் கிளீனர் பண்ணும்போது அதுதான் எனக்கு நீங்க வந்து இந்த நான் லேர்ன் பண்ணிட்டேன். கண்ணல படும். ஒரே நிமிஷம் இருங்க. அது அவங்க கிண்ட தான போறாங்க. அந்த பிரச்சனை நான் கட்டிங் தான பண்ண போறேன். நான் பாத்ரூம் ஹெல்பிங் தான பண்ண போறேன். கிச்சன் உங்களுக்கு புரியல. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க எடுத்துக்கிறது ஓகே. இல்ல ஒரு நிமிஷம். அந்த பாயிண்ட் பார்வதி, அதுல என்ன ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ. இல்ல பாத்ரூம் கழுவுறது அவ்வளவு கேவலமான வேலை. வார்த்தையை மாத்தி பேச வேணாம்னு சொல்லுங்க. அப்ப ஏன் குக்கிங்ல வந்து விட மாட்டீங்க அப்படின்னு நானும் கேட்கவா? 37ஆம் நாள் மதியம் 2:25. அப்புறமா ஏன் பாத்ரூம் கழுவல? வீட்டு வேலையில இருந்து இன்க்ளூட் உங்கள்ட்ட பேச விரும்பல சார். பொதுவா பேசி நான் பொதுவா பேசுவேன் சார். பொதுவா பேசுவேன். பொதுவா தான் பேசுவேன். எந்த விஷயத்துல பேசணுமோ அப்ப வந்துருவாரு. நான் எஃப்ஜே சொல்லுங்க. அப்ப வரல இல்லங்க. எஃப்ஜே எதிர்பார்ப்பு பாயிண்ட் அப்படினா என்னை பத்தி பேசும்போது மட்டும் வருது. எனக்கு வந்து செட் பண்ணலாம். நீ பேசுறது கேட்கலாம். வந்து எக்ஸ்பிரசிவா பண்றதுக்கு பண்ணுவேன். ஏய் வக்கரம் விக்ரம். ஏய் இது ஒரு பாட்டு வச்சிருக்க. இது ஒரு பாட்டு வச்சிருக்க. வக்கரம். நல்லா வக்கரம். நல்லா பண்பா வந்திருக்க. நல்லா சூப்பர் பண்பு. थैंक यू. நல்ல பண்பா வந்திருக்க. थैंक यू. பண்பு. இப்ப மட்டும் வந்துட்டாரு பாத்தியா? சூப்பரா பண்பா வளர்த்திருக்காங்க. சூப்பரா வளர்த்திருக்காங்க. நல்ல பண்பா வளர்த்திருக்காங்க உங்களை. சூப்பர் பண்பு. நல்ல பண்பா வளர்த்திருக்காங்க. நான் இப்பவே கூட நான் வளர்ப்பை பத்தி தான் பேசணும்னா, அவங்க வளர்ப்பு வீடு ஏதாவது பேசணும்னா அவங்க பேசினாங்க. நீங்க பாத்துட்டு இருந்தீங்கல்ல. ரம்யா பேசுமா ஐயா 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 கமருதன் ஐயா, வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? யார் வளர்ப்பை பத்தி நான் பேசலையே. பண்பை பத்தி வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? கானா வினோத் எல்லாரும் கேக்குறேன். அடிபட்டிருக்காங்க. வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? வளர்ப்பை பத்தி ஏன் பேசுங்க. நீங்க நார்மலா இருக்கும்போது பரவாயில்ல. அடிபட்டவங்கள அப்படி பேச தப்பு. ஐயா நான் கம்முன்னா அவங்க தான் அடிபட்டாலும் வீட்டு வேலை பார்க்கலாம் டாக்டர் சொன்னாருன்னாங்க. அப்புறம் ஏன் நீ பாத்ரூம் மேல பாக்கறேன்னு ரெஸ்ட் வேணா ரெஸ்ட் தான். உங்க வக்கரத்தை வந்து என்கிட்ட மட்டும் கொட்டாதீங்க. ஊர் எல்லாத்துக்கும் கொட்டுங்க. இங்க கொட்டிட்டே இப்ப திருப்பி கொட்டுவா. நல்லா கொட்டுங்க, துப்புங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் உட்காருங்க சொல்லுங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. வளர்ப்பு சரியில்லைன்றாங்க, பக்ஷரோன்றாங்க. நான் ஏன் உட்காரணும்? ஒரு வளர்ப்பை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவீங்க? கேள்வி சொல்லு. வேணானே நான் சொல்லு. நல்லா சொல்லு, அழகா சொல்லு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா. ஆமா. எப்பா நானும் அதான் சொல்றேன். நான் தான் கிடைச்சேனா? போய் வேற எங்கிட்டாவது காட்டுவான் வக்கரத்தை. இங்க நின்னு வேற எங்கிட்டாவது போய் காட்டு. சும்மா உனக்கு
உனக்கு நான் தான் கிடைச்சேன். ஆமா. போயா போய் உன் வேலைய பாரு. போய் நல்லா இல்லாவே இருக்கட்டும் காமெடியா ஸ்டாண்ட் அப் காமெடியா வேற எங்கிட்டாவது போய் காட்டு. என்கிட்டே வராத. ஐயோ இங்க தான் இருக்கோம். உனக்கு பிடிக்கலனா கிளம்பி வெளிய போ. எங்கேயும் போய் பண்றதுக்கு தைரியம் இல்ல. உனக்கு வேற எங்கேயும் போய் பண்றதுக்கு தைரியம் இல்ல. உடனே வந்துருவேன். போயா யோ போயா. போக முடியாது ஐயோ. பச்சா பச்சா. ஸ்டாண்ட் அப் காமெடி இங்க தான் காட்டுவான். எனக்கு பிடிச்சிருக்கு காமெடி. உங்களுக்கு பிடிக்கல. அது நான் என்ன பண்ண அவங்க பேச கூட யாருமே தைரியம் கிடையாது. மச்சான் அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. அவங்க தான் நோனி பல்லட்ல யார் காமெடி பேசுறது? அவங்க பேசுறாங்க காமெடி. பல்லட்ல பத்தி யார் பேசுறது? பல்லட்ல பத்தி யார் பேசுறது? வீட்டுக்குள்ள பேசுறாங்க. அது அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா. இல்ல இப்ப பண்பு தேவை கீழ போட்டு மிதிச்சிட்டு என்ன பண்ணாத? என்ன பண்ணல? அதுக்கு திருப்பி அமைதியாவே இருந்தியா? இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லை ஏன் சரியானு கேப்பியா? என்ன கேள்வி இதெல்லாம்? என்ன கேள்வி இதெல்லாம்? என்ன கேள்வி இதெல்லாம்? இவ்வளவு நாள் இப்படி இனிமே இப்படி இருக்க கூட சொல்றீங்க யாரு? எனக்குள்ள எல்லா பேசுறது எல்லாத்தையும் காட்டுறேன். அடுத்த ஸ்டேஜ் போகுதுல நீ நடுவுல போற உட்காரு ஒரு நிமிஷம் இப்பே நடுவுல போற நீ ஆமா உட்காரு எல்லா இடத்துலயும் உட்காரு உட்காரு நீ உட்காரு ஆமாண்ணே உட்காரு ஆமாண்ணே இப்பே நடுவுல போற ஏங்க அடுத்த ஸ்டேஜ்ல போறாங்க நானே தப்பா இருந்துட்டு போறேங்க விட்டல போறப்ப விட்டல உட்காரு என்னங்க பேச போறீங்க சரிங்க நான் தப்பாவே எடுத்துட்டு போறேன் நீ உட்காரு நீ போற சண்டை போற போற எங்க பக்கத்துல போறப்ப நீங்க பண்ண முடியும் ஏங்க பேசலாம் இப்போ ஏங்க பேசல அப்படி காதல் பண்ணி பேசணும் அவசியம் இல்ல கம்மிட்டா அப்படி காமர் பண்ணல பேசவே கிடையாது பேசவே இல்லையா அடுத்த ஸ்டேஜ் அவளுக்காக பேசவே இல்லையா அவளுக்காக பேசவே இல்லையா அவளுக்காக பேசவே இல்லையா பேச வேணாமா அவளுக்காக பேசவே இல்லையா கமெண்ட் இருக்கணும்ன்றதுக்காக பண்றீங்களா வாய்ப்பே கிடையாது அவளுக்காக பேசணும் நான் ரெண்டு பக்கமும் நான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் நான் பேசிட்டு இருக்கேன் நான் இப்படி சொல்றேன் நான் ரெண்டு பக்கமும் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நீ பேருக்கு இடையில வந்த சொல்ல முடியாதா பேருக்கு இடையில வந்த அடுத்த பாயிண்ட் போனா கண்டிப்பா வரணும் சார் அடுத்த பாயிண்ட் வரைக்கும் எதுக்கு விடுற நீ தானே அண்ணா முன்னாடி நீங்க சொல்ற அண்ணா முன்னாடி சொன்னப்ப அதுக்கு போக முடியாது ரெண்டு பேரும் பேசிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்களா என்ன பண்ண அடிக்கறே நீ போற கண்டிப்பா வரணும் இந்த டிஸ்டன்ஸ் வேற இல்லனே அவன் நீ சொல்லு நீ சொன்னா இங்க நீ கேட்டலையா இங்க கேட்டலையா சும்மா ரெண்டு பேர் பக்கத்துல போறத மேரவே சும்மா இல்லையா இப்ப நான் கம்யூனிட்டி மட்டும் தான் போறேன் இல்லையா தப்புனே விஜய் சேதுபதி சொன்னார்ல அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே பிக் பாஸ் சொல்லிடுவாரு எல்லாரும் சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணுங்க விக்ரம் வந்தா வரலையா இத சொல்ல திருப்பி சொன்ன விக்ரம் கிடதுக்காக வரல கமரும் கிட தப்பா இருக்குது இது தப்பா இது சொல்றேன் என் மேல இந்த தப்பா சொன்னீங்க நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு அவன் எங்கடா அடிச்சாங்க மேல தப்பு தான் நான் பாத்துக்கிறேன் அவங்கள காம் பண்ணி இருக்கணும் நீ அத பண்ணல பிரச்சனை பண்ணி நீ வராத பேர் பேசிட்டு இருக்க கமருது அவனுக்கு நீ ஏன் வந்த சொல்றேன் நீ ஏன் வந்த பேர் சொல்றேன் கமருது லிமிட் எனக்கு ஏன் வந்த என்ன வந்து தப்பா முன்னாடி நீ வராதா இப்பேண்டா வர நான் இப்ப கேரக்டர் தான் சொன்னேன் கமருதன் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அவ கேரக்டர் தான் சொன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வளர்ப்பிடிக்கணும் இப்ப வேணா நீங்க பேசிட்டீங்கடா இவரு பேசும்போது வராத அவரு நீ பேச வர மாட்டாரு நீ பேசிட்டு நான் மூணு தான் சொல்றேன் முதல்ல சட்டை போறப்ப நான் வந்திருக்கணும் ஏய் ஏன்டா கத்துற ஏன் கத்துற நீ எல்லாரும் திவ்யால சொல்லல ஏன் கத்துற ஒரே நிமிஷம் ஏன் தப்புதான் ப்ளீஸ் சரி ஓகே நான் கத்துனது சார்னா சாரி ஓகே இங்க யாரும் ரெண்டு பேர் சண்டை போட்டுவிட்டு ஒருத்தருக்கு சாரா பேசுறீங்கன்னா அது தப்பு நான் அதை பண்ணல அப்படி உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கொடுத்திருந்தேன்னா ஐம் ரியலி சாரி சாரிடா உன்னதான் நான் திட்டினேன் அது எப்படி இப்படியோ ஆயிடுச்சு பண்பா இருந்தியே எங்க அப்படின்னு தான் கேட்டேன் சாரி ரொம்ப சாரி விடியா ஒண்ணும் இல்லையா அடுத்து ஃபர்ஸ்ட் பேசின பாயிண்ட்டும் அதேதான் ஓகேவா அண்ட் அமித் பார்வதி சுபிக்ஷா கானா வினோத் இதுதான் குக்கிங் டீம் 37ஆம் நாள் மதியம் 3:40 பிக் பாஸ் வீடு இந்த வாரம் 2 சாம்ராஜ்யமாக மாறப்போகிறது ஒன்று கானா சாம்ராஜ்யம் மற்றொன்று தர்பீசு சாம்ராஜ்யம் ஆரம்பத்தில் ஒன்றாக இருந்த சாம்ராஜ்யம் இவர்களின் அந்தாசரியை பார்த்து மக்களே இரண்டாக பிரித்து விட்டார்கள் பிக் பாஸின் செல்வன் ராஜாதி ராஜ ராஜ சொம்பீர ராஜ கொலதிலக ராஜ அராக்கிரம ராஜ சோத்துங்க கானாக்குல விளக்கு வினோத் ராஜாவும் குல விளக்கு தர்பீசு ராஜாவும் பராக் பராக் பராக்
கானா சாம்ராஜ்யத்துக்கு கானா வினோத் மன்னராக இருப்பார். தர்பி சாம்ராஜ்யத்துக்கு திவாகர் மன்னராக இருப்பார். கானா பாடலில் கானா பேரரசை வீழ்த்த உலகில் எந்த சாம்ராஜ்யமும் இல்லை. அது போலவே நாடகம் மற்றும் நடிப்பில் தர்பீசு பேரரசை வீழ்த்தவும் இதுவரை யாரும் பிறக்கவே இல்லை. எப்பொழுதும் இந்த 2 பேரரசுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். கானா சாம்ராஜ்யம் அமைச்சரவை ராஜா கானா வினோத், மந்திரி கம்ருதீன், ராஜகுரு திவ்யா, தளபதி பிரஜன், புலவர் விக்ரம், அரசவை ஆடல் கலைஞர் ரம்யா, தர்பீசு சாம்ராஜ்யம் அமைச்சரவை ராஜா திவாகர், ராஜமாதா கனி, இளவரசி 1 பாரு, இளவரசி 2 அரோரா, இளவரசி 3 வியானா. ஐயா அந்த ராஜ்யத்தின் தளபதி பிரஜன் என்றால் இந்த ராஜ்யத்தின் தளபதி யாராக இருப்பார்? இளவரசிகள் பற்றி நான் சொன்ன ராஜ ரகசியத்தை இப்பொழுது அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம். கூறுகிறேன் ஐயா. ராஜமாதா இவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் அனைவரும் நம் மன்னரின் அக்கா மகள்கள். ஆமா, அக்கா போய்விட்டார், நீங்கள் தான் வைத்து வளர்த்து கொண்டு வருகிறீர்கள். 3 பேருக்கும் ராஜா மீது ஒரு கண்ணு. ஆனால் நீங்கள் கடும் கராரானவர். உங்களை இம்ப்ரெஸ் செய்தால்தான் ராஜாவிடமே நெருங்க முடியுமா? இவர்கள் தொடர்ந்து படிக்கலாம். மூவரும் ராஜாவின் முறைப்பெண்கள், புரிந்து கொள்ளுது. இப்போ ராஜாவின் சேவகன் சபரி, கானா சாம்ராஜ்ய வேலையாட்கள் அமித் கெமி, தர்பீசு சாம்ராஜ்ய வேலையாட்கள் சுபிக்ஷா எஃப்ஜே, சமையல் மற்றும் அரண்மனையின் பராமரிப்பு அனைத்தும் இந்த 4 வேலையாட்களின் பொறுப்பு. மந்திரி கம்ருதீன், எதிரி நாட்டு இளவரசி பாருவிடம் காதலில் இருந்தவர். போதும். ஆனால் இளவரசி பாருவின் பார்வையோ மன்னர் தர்பீசு மேல் இருப்பதால், பாருவின் பார்வையோ மன்னர் தர்பீசு மேல் இருப்பதால் மந்திரி கம்ருதீனுக்கு காதல் என்றாலே கசப்புதான். தேசத்தில் யார் காதல் செய்தாலும் இவருக்கு பிடிக்காது. கலாச்சார காவலர் பட்டமும் பெற்றவர் அவர். தற்போது 2 சாம்ராஜ்யத்துக்கும் இசையா அல்லது நடிப்பா என்ற போர் இருந்து கொண்டிருக்கிறது. எதிரி அரசை வறுத்தெடுப்பது, அவர்களின் நடவடிக்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்வதுதான் இவர்களது முழு நேர வேலை. பார்ப்போம் இந்த வாரம் எந்த சாம்ராஜ்யம் வெல்லப் போகிறது என்று. கானா சாம்ராஜ்யமா, தர்பீசு சாம்ராஜ்யமா? தொடங்கட்டும் போ. மாலை 5:10. எனக்கு எல்லாமே ஓகே. அவர் நடிப்புல போய் விழுந்தேன்னு ஒரு லைன் கொடுத்தாங்க. ஏதோ பன்னீர் போன எக்ஸ்பிரஷன்ஸ். நானு அவர் ஏதோ பண்ணும்போது அவர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கல உட்காந்து, அதனாலதான் பார்த்து ரசின்னு குத்துட்டாங்க. கட்டு குத்துக்கிறாங்க, இதில் தான் சாப்பிடுங்க. ஆஹா, அங்கே பாருங்கள், காலுக்கு அது
நான் எப்படி வேணாலும் போவேன். ஓகே. மாலை 6:05. நம்மளோட டீம் மியூசிக். ஓகே ஓகே அருமை ஐயா. அவர் குறுக்கிட்டேவும் இருக்க கூடாது, அதையும் கூறுங்கள். மியூசிக் அது நல்லா இருக்குதுல? நல்லா இருக்குது ஐயா, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிச்சுக்க ஐயா. குழப்பமாவும் சார், கரெக்டா அடிச்சா கரெக்டா. இது வந்து இந்த கவுண்டர் மணி மியூசிக். புரியுதுங்களா? புரியுது. நம்ம ஸ்டெப் இது. உங்களால் அது முடியாதா? நாங்கள் மட்டும் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆமா, பாடிக்கொண்டே ஆடும், ஆடிக்கொண்டே பாட்டு வரல. இங்க போஸ்ட் இங்க. மாலை 6:25. சூப்பரா இருக்குது. அது யாருது? அது அங்க வச்சிருக்காங்க, சும்மா அது எடுத்து அவரே போட்டுக்கிட்டாரு. அது எத்தனை வந்து என்கிட்ட இப்படி எத்தனை மச்சான் மச்சான். அங்க செட்ல வச்சு அண்ணன் வந்துட்டான்டா. போலீஸ் மதுரை வந்து அது எங்க ரூம்ல எங்க இருந்து எடுக்கிறது. அரசவை நன்றி. தவறு தவறு தவறு. எனக்கு சைஸ் பத்தல. போடு. வெயிட் போட்டு பார்க்கட்டும். அது ஏங்க இருங்க அது வலிக்குது, குத்துது, அதனால இது நீ பிக் பாஸ் கேட்டுக்கோ. ரோக்கே எடுக்க சொன்னா எடுத்துக்கோ, நான் ஒண்ணுமே சொல்ல. பாடுது பிளேஸ் அப்படி எல்லாத்தையும் போலீஸ் மாதிரி வந்து சொல்லாதீங்க. அவர் தடுக்கணும்னு சொன்னா அவரே தடுப்பாரு. ஒண்ணுல அது எங்க இருந்தது? இருங்க நானும் இது காமனா கட்டுமாட போனதா கரெக்டா சொல்லாதீங்க. இதெல்லாம் பாடுது பிளே தான். நான் சொல்றது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அப்புறம் அது பார்ட் ஆஃப் த பிளேனா என்ன சொல்ல முடியும்? உங்க ராஜாவோடதா? எங்க ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டு போயிராங்கங்க. இல்ல இல்லடா, டாஸ்க்கு தேவையானதான்னு கேக்குறேன். அது அவரு வேற இதை எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சிருக்காரு. என்னமோ மாலை 6:35. என்ன இளவரசியாரே, எப்படி இருக்கிறீர்கள்? சேவகன் சொல்லக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம். இளவரசி பெரிய வீட்டு சிங்கிள் ராஜா. இன்னும் லிரிக்ஸை பார்த்து இது என்ன? இது பிளாஸ்டிக்கா இல்ல ஒரிஜினலா என்று பார்க்கிறோம். தொலையும் தமிழில் உரையாடவும் காதலா? இப்படி ஒரு ரூட் போகிறதா? இங்க ஒரு ரூட், அடித்து விடுவாள். அரசி ஆசைப்பட்ட கிடைக்காமல் நீ ஆசைப்பட்டு அவரே கிடைக்கவில்லை, நாங்கள் எப்படி கிடைப்போம்? செல்லு. கானா ராஜ்யத்தின் அரசரே, சொல்லும் கிரீடத்தை எடுத்துக்கொண்டீர்கள், சரி, அதை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி அரசரே. லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ்? கிரீடத்துல வச்சேன். 37ஆம் நாள் மாலை 6:50. 2 ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் தயாரானதும் அந்தந்த ராஜ்யத்தில் அவர்களின் அமைச்சரவையை துவங்கலாம். முதல் அரசவை என்பதால் ஆடல் பாடல் கலைஞரின் நிகழ்ச்சியோடு துவங்கலாம். ராஜாவை கோலாகலமாக வரவேற்று அரசவையை துவங்கலாம். அரசவை பதவியில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் செழிப்பையும் மன்னரின் பெருமையையும் பேசி எதிர் ராஜ்யத்தை பற்றி கருத்துக்களை கூறி அவர்களின் முதல் உரையை முன்வைக்கலாம். 37ஆம் நாள் இரவு 7:10. இதோ தர்பேஸ்வரின் தூக்கல்.
ராஜாதி ராஜ பொதுவா நம்ம சொல்லுவோம் ராஜா பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம் உன்னையே சொல்வேன் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே என்னாலுமே ஒரிஜினல் ராஜா உத்திரன் நான் மன்னர் உத்திரன் அவர்கள் வந்து விட்டார் வாருங்கள் மன்னா. வாருங்கள் மன்னரே வாருங்கள் எல்லாரும் கை தட்டுங்கள். வாருங்கள் மன்னா வாருங்கள். அரசவையில் உள்ள அனைவரும் எதிர்நாட்டை வீழ்த்தக்கூடிய பாயிண்ட்ஸ்களை பேச சொன்னார்கள் அல்லவா, பேச வேண்டும். அவர்கள் முதலே தொடங்கட்டும். பேருக்கும் ஒன்று சொல்லுகிறேன். கனி உங்க மயக்க மாட்டுங்க. இதுவே எங்களது நடிப்பு திறமை. முதலிலே உங்களை சிரிக்க வைத்து விட்டோம். என்ன தந்திரம் ஐயா, என்ன தந்திரம். இவர்கள் என்ன தனியாக ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன பாடலுக்கு ஆட வேண்டும் தெரியலையே. மங்கைக்கு ஒரு நடன அழகி மங்கை பாடலை பாடுவோம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக. ஓகே சரி மன்னர் பரவாயில்லை. இப்பாடல் வேண்டாம், வேறு நல்ல பாடலை பாடு. நீங்கள் என்னதான் பாடினாலும் நாங்கள் எங்கள் தர்பூசணி நட்சத்திரம் நடிப்பை வைத்து முதலில் உங்கள் மன்னனின் மீசையை நன்றாக ஒட்டுங்கள், பிறகு பேசலாம். மதியழகி நீங்க அங்க நிக்கலாம். ஐயா, எங்களது நாட்டு மக்கள் மிகவும் பாவம். அவர்களுக்கு சோகம், உடல் நலக்குறைவு இவ்வாறு போன்ற வார்த்தைகளே தெரியாது. என்றால் தினமும் அவர்கள் சந்தோஷமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் எங்கள் நாட்டு மன்னரின் கானம் அப்படிப்பட்டது ஐயா, அப்படிப்பட்டது. எங்கள் மன்னர் அப்படி என்றால் எங்கள் ராஜகுரு என்ன சாதாரணமானவரா? உங்கள் மகுடத்தையே நைஸாக கொண்டு வந்து எங்கள் தலையில் வைத்து விட்டதுக்கு ஐடியா கொடுத்தவரே அவர்தான். அனைவரும் பெண்களே, எங்களது மந்திரை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் தப்பி தவறி கூட அவரிடம் வந்து விடாதீர்கள். அவருக்கு காதல் என்றாலே கசக்கும். அவர் ஒரு கலாச்சார காவலர். நடிப்பு அரக்கா, உன்னை பார்க்க அனைத்து மக்களும் வந்து விட்டார்கள் தெருக்கா. செஞ்சேரியிலே திருப்பி திருப்பி செய்கிறாயே, அவ்வளவுதான் உன் சரக்கா என்று கூறிக்கொண்டே என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக இருந்தது புலவரே. அனைவருக்கும் வணக்கம். எங்களது நாட்டில் புலவர்கள் இல்லை, ஏனென்றால் இங்கிருந்த அத்தனை பேருமே புலமை பெற்றவர்கள் தான். இந்த நாட்டிலே அதிகமாக மூளை இல்லாதவன் நான் மட்டும்தான். அதனால தான் நான் கூட வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் போதும் என்று ஐயா அனுப்பி வைத்தார். ஐயா உங்கள் ஆதரவோடு மற்றும் முதலிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்பொழுதும் கூறுகிறேன், ஐயா நீங்கள் வைத்திருக்கும் கிரீடம் உண்மைதான். ஆனால் உங்கள் உண்மையான கிரீடம் இங்கே இருக்கிறது. நீங்கள் வைப்பது உங்கள் ஆட்சியை போன்ற போலியானது. உண்மை உண்மை இது வாதம் அல்ல. அவரே கூறியிருக்கிறார் அது பொருந்தவில்லை என்று. உண்மை உங்களுக்கு பொருந்தவில்லை, போலிதான் உங்களுக்கு பொருந்திருக்கிறது. உண்மை இங்குதான் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் பேச வேண்டாம். இது விவாத மேடை அல்ல. விவாதம் என்றால் நாங்கள் விவாதிப்போம். வைத்து விடுங்கள். நன்றி. ஓகே என்பது ஆங்கில சொல்ல. எங்களது நாட்டில் கலைத்தாயின் மூத்த மகனாக அமர்ந்திருக்கும் எங்கள் ஐயா அந்த தர்பூசி சிரிப்பை பாருங்கள் ஐயா, பாருங்கள் ஐயா.
ஐயா உங்களுக்கு கானா எழுத பேனா தேவை, ஆனா எங்கள் கலைக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எங்கள் கலைக்கு தாயே இருக்கிறார். கை தட்டலாம். 37ஆம் நாள் இரவு 8:10. இதோ என் நாட்டின் ராஜாதிராஜ ராஜகுலோத்துங்க அனைவரும் கற்பனை ராஜ்யத்தின் நடிப்பு அரக்கன் வருகிறார். வரார் வரார் வரார். நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன். இருங்கள், சிரிக்கலாம். எங்கள் தர்பீஸ் மன்னன், எங்கள் தர்பீஸ் மன்னன், எங்கள் தர்பீஸ் மன்னன், எங்கள் தர்பீஸ் மன்னன். நான் தான் தர்பீஸ் ராஜ்யத்தின் மன்னர், நவரச நாட்டின் மன்னர். எனக்கு மற்றொரு பெயரும் உண்டு, நடிப்பு அரக்கன், தர்பூசி நட்சத்திரம். ஐயா இது தேவையில்லாதது. வேலைக்காரனுக்கு பால் கொடுத்திருக்கிறார். தர்பீசனாகிய நான் கலைத்தாயின் வயிற்றில் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை. எனக்கு நாடகம் என்றால், நடிப்பு என்றால் நரம்பு, எலும்பு, சதை, மூளை, ரத்தம், நாடி அனைத்திலும் நடிப்பு வரி கூறி போகிய தர்பீசன் நான். எங்களுடைய கொள்கை ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தளரான் ஒழுக்கம் மறுபடியும் கூறும் ராஜமாதா அவர்களின் வளர்ப்பின் பிரகாரம் நாங்கள் அனைவரும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவோம். மார்தட்டி கூறிக்கொள்கிறோம், நாங்கள் தர்பீஸ் நாட்டார் என்று. எங்கள் நாட்டில் செல்வம் குளிக்கின்றது, ஆனால் நாங்கள் அனைவரும் அச்செல்வத்தை மிகச் சிறப்பாக கொண்டு செல்வோம். எதிரி நாட்டாரே, நம்முடைய போர் முழக்கம் எதிரிகளின் நெஞ்சை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய போர் முழக்கம் எதிரி நாட்டான கானா சாம்ராஜ்யத்தை வேரோடு அறுக்க வேண்டும். நம்முடைய போர் முழக்கம் கானா சாம்ராஜ்யத்தின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். போதுமா? முடிந்ததா? 37ஆம் நாள் இரவு 8:15. பாடட்டுமா? கானா ராஜ்யம் பாட வேண்டும். ஐயா எங்கள் நாட்டின் சார்பாக தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு, தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு, தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு, தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு. சர்வீஸ் சர்வீஸ் எங்க கானா ராஜ்யம் சர்வீஸ், சர்வீஸ் சர்வீஸ் இந்த கானா ராஜ்யம் சர்வீஸ், தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு, சர்வீஸ். எங்களோட அரசு கிட்ட மோதி பார்க்காத, கானா ராஜ்யத்தை வீழ்த்தலான்னு கனவு காணாத. எங்களோட ஓட்டுநரை மோதி பார்க்காத, கானா ராஜ்யத்தை வீழ்த்தலான்னு கனவு காணாத. எங்களோட அரசு கிட்ட மோதி பார்க்காத, கானா ராஜ்யத்தை வீழ்த்தலான்னு கனவு காணாத. எங்களோட ஆட்சி கிட்ட மோதி பார்க்காத, கானா ராஜ்யத்தை வீழ்த்தலான்னு கனவு காணாத. வந்துடாத கிட்ட உன்னை அடிச்சிடுவேன் மொட்டை, வந்துடாத கிட்ட உன்னை அடிச்சிடுவேன் மொட்டை. நடிப்ப போய் கிட்ட பார்த்தா ஆயிடுவேன் மட்டை, நடிப்பு போய் கிட்ட பார்த்தா ஆயிடுவேன் மொட்டை. தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு, தர்பீஸ் தர்பீஸ் உன் ராஜ்யமே தமாசு. நாலு வார்த்தை பெண்கள் பேசினா இறங்கி விடுவார், ஒரு முட்டை தோசைக்காக அவர் மயங்கி விடுவார். எதிர்கட்சி மன்னா உன் வாய் ஃபுல்லா புண்ணா, எதிர்கட்சி மன்னா உன் வாய் ஃபுல்லா புண்ணா, எதிர்கட்சி மன்னா உன் வாய் ஃபுல்லா புண்ணா, உன் நிர்வாகமே சரியில்லை, உனக்கு 3 பெண்ணா. இது ஓகேவா? நன்றி. இது பிரச்சனை இல்ல. முறை பெண்கள் மின்சார பூவே பெண் பூவே நீ தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய், மனையில் மாலையில் தாய வேண்டும், மாலையில் மார்பில் நாவை தாய வேண்டும். நதியே
இசைக்கும் 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 நீ வேண்டும் மின்சார கண்ணா பூவே நீ புய்ந்த வேண்டும் என்னோடு வார என் ஆசை மோசை கேளாய். இப்பொழுது செய்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எதிரி நாட்டு கானா சாம்ராஜ்யத்தின் மக்களின் நிலைமை எவ்வாறு உள்ளது தெரியுமா? ஐயோ மன்னனின் நடிப்பை பாருங்கள். ஐயா ஐயா இதை பார்க்கும் மக்களின் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கிறது? ஐயா முப்பத்தி ஏழாம் நாள் இரவு 9:55. கானா ராஜ்யத்திற்கும் தர்பீஸ் ராஜ்யத்திற்குமான முதல் போட்டி இசையா நடிப்பா? ஒரு கை ஆர் வாய் பார்த்து விடலாம். ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர் ஒரு சீட்டை எடுக்க வேண்டும். கானா ராஜ்யத்தினர் எடுக்கும் சீட்டுக்கு அதில் இருக்கும் வார்த்தையை ஒலியாக கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை சத்தமாக செய்து காட்ட வேண்டும். அதை அவர்கள் அணியினர் கண்டுபிடிக்க வேண்டும். சரியாக கண்டுபிடித்தால் ஒரு மதிப்பெண். அதே போல தர்பீஸ் ராஜ்யத்தினர் எடுக்கும் சீட்டுக்கு நடித்து காட்ட வேண்டும். அதை அவர் அணியினர் கண்டுபிடிக்க வேண்டும். இசைதான் பெரிது சொல்லும் அணியினர் வெற்றி பெறுகிறார்களா அல்லது நடிப்பு தான் சிறந்தது என சொல்லும் அணியினர் வெற்றி பெறுகிறார்களா? பார்க்கலாம். இரவு 10 மணி. அப்படி செய்யக்கூடாது. ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பொம்மராட்டம் இது சுத்துறது இந்த மாதிரி கொலுசு 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 எழுப்பிட்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டே இருங்கள். வாயர் சேவையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் புலவரே. வெறும் சத்தமா உங்கள் மீது மட்டும்தான் என் கண்கள் இருக்கின்றன. வெறும் ஓசைதான். படமா சத்தம் சத்தம் இது கால் சத்தம் சத்தம் போடாதீங்க. சங்கிலி சலங்கை சங்கிலி சலங்கை சலக்கு சலக்கு அந்த சாங். கால் சிலம்பு. இதை நான் எவ்வாறு கூறுவேன்? நீங்களே காலை காட்டக்கூடாதுங்க. இது எனக்கு தெரியாதா? சிலம்பு காலுன்னு காட்ட நான் பணியை காட்டக்கூடாது. கால் சிலம்பை தான் காட்ட வேண்டும். அங்கே சொல்லையா? ஐயோ நான் நல்ல புலவன் ஐயா. இந்த டாஸ்க் நம்ம ஒழுங்கா அதை பண்ணாதனால தான் அது பண்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை கத்திக்கிட்டே ஒரு நிமிஷம் ஏற்கனவே பண்ணாதனால தான் நம்மளை ஏதாவது கேவலமா திட்டுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த 5 நிமிஷமாவது என்டர்டைன் 5 நிமிஷமா டிவியில போட முடியுமா அப்படின்னு கேவலப்படுத்துறதுக்காக திட்டாம இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயும் நம்ம போய் திருப்பி கத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது. இனிமேல் ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்றப்ப இன்னொரு டீம் பேசக்கூடாது, பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, எதுவும் பேசாதீங்க. அந்த டீம் என்ன வேணா கத்துட்டு பேசிட்டு அடுத்த டீம் அமைதியா இருங்க. மாமா நீ எடுத்தது வெஸ்டியா? நான் என்டர் இருக்கு. ஓகே சரியான விடை. ஒரு மதிப்பெண். மட்டும் பேசும். சவுண்ட் மட்டும் தான். டாக்டிக்கா நின்னு சவுண்ட் மட்டும் தான் பண்ணோம். போருக்கு கிளம்புறாங்க. கொற்றவை சொல்றோம். தலையாட்டிட்டே இருக்காங்கப்பா. சிறப்பு. ஒரு மதிப்பெண். சூப்பர் சூப்பர்.
கயிறுக்கு போட்டி. கயிறு. மல்யுத்தம். மல்யுத்தம். கயிறு. தேரிழுப்பது. இழுக்கிறது. கயிறு. மலை ஏறுறது. மலை. கிணறு. அதுக்கு கிணத்துல வந்து இது இழுப்போம். உரியடி. பின்னாடி இழுத்தல் கரெக்டா? ஃபர்ஸ்ட் சங்கிலித்தல். சங்கிலி. சங்கிலி. பிக் பாஸ். முன்னாடி வராங்க. ஒரு மதிப்பெண். பால் வீச்சு. பால். போர்க்களம். போர். சார் சொல்லாமா சார்? பதிலை சொல்லுங்கள். போர். ஒரு மதிப்பெண். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிக் பாஸ். சூப்பர். புயல். மண்வாசம். காற்று. காற்று. புயல். காற்று. மழை. ஒரு சரி. ஊன் சொன்னீங்களா? காற்றுக்கு சொன்னீங்களா? புயல் சொன்னீங்களா? காற்றுக்கு என்ன காற்று? புயல் காற்று. தென்றல் காற்று. முன்னாடியே காற்று பின்னாடி. அது மாதிரி காற்றாடி. மின்விசிறி. விசிறி. ஓகே, சூப்பர். பாஸ் விசிறி. லவ்லி. ஒரு மதிப்பெண். அப்பா இவங்க விட்டாங்க. இரு ராஜ்யங்களும் சமநிலையில் உள்ளன. சரி, ஓகே, போலாமா? ஆமா, அவங்க 2 விட்டாங்க. ஏய் 8 பேர் இருக்காங்க. கம்பெனி இருங்க. கரெக்ட்டா? கம்பெனி இருங்க. கல்லு. அந்த மஞ்சள். வெடிகுண்டு. அணுகுண்டு. வெடிகுண்டு. பீரங்கி. ஆமாம், பீரங்கி. ஒரு மதிப்பெண். எல்லாரும் எதுக்கு பேசுறாங்க? அவங்க 8 பேர் 2 விட்டாங்க. அண்ணா, கடைசி கார்டு முடிஞ்சது. ஐயா, பிக் பாஸ். இதில் 7-6 என்ற கணக்கில் தர்பீஸ் ராஜ்யம் வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் இந்த கடினமான சவாலை ஏற்று கடைசி வரை போராடிய கானா ராஜ்யத்திற்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு நிமிஷம், நீ என்கிட்ட ரொம்ப இதா ஹார்ஷா பேசுறேனே. சொல்லனே உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா என்ன பண்ணிருப்ப? முடிஞ்சிருச்சு சொல்லிட்டாருங்க. உங்களுக்கு வாழ்த்து தானே சொல்றேன். இல்லங்க, அதை விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு சொல்லிட்டாரு. அதே எடுக்கிறது ஏங்க சொல்லி? ஏங்க ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் சண்டே கிடையாதுங்க. சீரியஸா எடுக்கலங்க. அவர் எல்லாத்தையுமே கோபமா பண்றாரு. இப்ப இல்ல மச்சான், இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு, என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. முடிஞ்சிருச்சு. 37ஆம் நாள் இரவு 10:35. எங்களிடம் தோற்றுவிட்டீர்கள். நீங்கள் எங்களிடம் தோற்றுவிட்டீர்கள். அரசவை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. இது மீண்டும் நாளை காலை தொடரும். ஆறாவது வாரத்தின் ஆரம்பத்திலேயே பாருவுக்கும் விக்ரமுக்கும் வெடித்த மோதல் கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம் என இரண்டாக பிரிந்த பிக் பாஸ் வீடு கலகலப்பும் சிரிப்புமாய் கதாபாத்திரங்களாக மாறிய ஹவுஸ்மேட்ஸ். அதே சிரிப்போடு அரசவைகள் அமைதியாய் நடைபெறுமா அல்லது மாற்றங்கள் நிகழுமா? நாளை பார்ப்போம்.